இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதத்துடைய முதல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம மனதை தொடக்கூடிய ஒரு தலைப்பை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். குற்ற உணர்வு, அவமானம், இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், இதை தான் பார்க்க போகிறோம். குற்ற உணர்வு, அவமானம், இப்படிப்பட்ட உணர்வுகள் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனால் இதே மன அழுத்தத்திலேயே நம்ம இருக்க முடியாது. நம்ம அதிலிருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மன அழுத்தம் எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது, எப்படி நம்ம அதிலிருந்து மீண்டு வரலாம், இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா அது பைபிளில் இருக்குது. பேதுரு, யூதாஸ் காரியத்து, 2 பேருமே குற்றம் செய்தாங்க. அவங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருந்தது. ஆனால் யூதாஸ் காரியத்து அந்த குற்ற உணர்விலேயே அவர் மூழ்கி போயிட்டாரு. ஆனால் பேதுரு இயேசுகிட்ட திரும்பவும் வந்தார். இயேசு பேதுருவை புதுப்பிக்கிறார். அதற்கு முக்கியமான ஒரு காரணம், பேதுரு தான் செய்தது தவறு அப்படின்னு ஒத்துக்கொள்கிறார். வந்து இயேசுகிட்ட சொல்கிறார், என்னை மன்னிச்சிடுங்க, அதை கேட்குறாரு. அந்த நேரத்தில் இயேசு மறுபடியும் அவரை புதுப்பித்து புதிய பொறுப்புகளை கொடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 1 யோவான் 1:9 இப்படி சொல்லுது, உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் நம்ம அறிக்கையிடும்போது அவர் அதை நமக்கு மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். சாலினி அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு குற்ற உணர்வில் சிக்கியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். 2020-22 காலத்தில் 7 வருடத்துக்கு பிறகு தான் நான் கர்ப்பமானேன். அது ரொம்ப கஷ்டமான நேரம். உடல்நல பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. அதனால் கர்ப்பத்தை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினச்சேன். மார்ச் மாதம் நோன்பு காலம் நடந்து கொண்டிருந்தப்ப ஜெபம் நடந்தது. ஒரு நாள் அலுவலகத்தில் படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரத்தப்போக்கு அதிகமாச்சு. அங்கேயே அப்போவே கரு கலந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் என்னையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்தில் இந்த கர்ப்பத்தை மனதார ஏற்றுக்கொள்ளலைன்னு உள்ளுக்குள் ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. அதனால தான் இப்படி நடந்துச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மீண்டும் நான் கர்ப்பமானது தெரிஞ்சது. ஆனால் 18 வாரத்துக்கு அப்புறம் பரிசோதனை பண்ணும்போது மருத்துவர் இந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடம்பு, மனசு, வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடலாலும் மனத்தாலும் பணத்தாலும் அந்த நிலைக்கு தயாராக இல்லை. அதனால் நாங்கள் இருவரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டமான முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே சிதறி போயிடுச்சு. வேலை செய்யவே மனசில்லை. இந்த துக்கத்தை மற்றவங்ககிட்ட சொல்லவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சுற்றி இருந்தவங்க 2வது குழந்தைய கொண்டு வந்தால் நான் ஒரு வாய்ப்பை இழந்துட்டேன்னு தோணும். எனக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அதை கவனிக்க கூட சில நேரம் கஷ்டமாக இருந்துச்சு. வாழ்க்கை அப்படியே நின்று போன மாதிரி, இனிமே என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் நம்முடைய தேவன் தான். அவர்கிட்ட தான் நான் அழுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். வேறு யாரிடமும் பகிர முடியல. அப்போது நாங்கள் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போக ஆரம்பித்தோம். அங்கே நிறைய கற்றுக்கிட்டோம். தேவனுடைய வார்த்தையை வாய்விட்டு சத்தமாக சொல்ல ஆரம்பித்தேன். நமக்கு எது வேணுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், மற்றவர்களிடமாலும் பிரயோஜனம் இல்லைன்னு கற்றுக்கிட்டேன். அதனால் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். இந்த காலத்தில் வேத வசனங்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எங்கள் வாழ்க்கையே மாற்றுறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. நாங்கள் ஜெபம் செய்ய செய்ய எங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியான மாதிரி நாங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணோம். எங்களுக்கு இருந்த ரொம்ப மன கஷ்டமான வேதனையான ஒரு விஷயங்கள்லேருந்து வெளியே வரவும் தேவன் எங்களுக்கு வழிகாட்டினார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2024 ஒரு கூட்டத்தில் ஃப்ரூட்ஃபுல் சண்டேன்னு ஒரு சிறப்பு ஜெபம் நடந்தது. அங்கே ஜெபம் பண்ணும்போது என் வயிற்றுலேருந்து ஏதோ மாற்றம் நடந்த மாதிரி உணர்ச்சி வந்துச்சு. அப்போவே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆண்டவர் எனக்குள் கிரியை செய்திருக்கிறார். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் மீண்டும் கர்ப்பமாக ஆனது தெரிய வந்துச்சு.
பரிசோதனைக்கு போனப்போ தான் என் கர்ப்பப்பையில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு என் கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை கேட்டு நாங்கள் இழந்த 2 குழந்தைகளையும் தேவன் திரும்ப கொடுத்துருக்காருன்னு முழு மனசோட சந்தோஷப்பட ஆரம்பித்தோம். ஆனால் 3வது மாத பரிசோதனையில் 2வது குழந்தைகள் ஒருத்தருக்கு இதய துடிப்பு இல்லைன்னும் ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்காங்கன்னும் மருத்துவர் சொன்னார். மறுபடியும் நாங்கள் ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். ஆனால் அப்போது நாங்கள் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மார்ச் 2025 அறுவை சிகிச்சை எனக்கு நடந்துச்சு. குழந்தையும் பிறந்தது. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருந்தது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த 3-4 வருட போராட்டத்தில் நான் கற்றுக்கிட்டது இதுதான். நம்மளை பல தடவை நம்ம உணர்ச்சிகளோடு ஜெபம் பண்ணும்போது ஆனால் அந்த ஜெபங்கள் தேவனோட சித்தம் என்னன்னு தெரியாது. நாம் அவருடன் சரியாக பேசவே மாட்டோம். இப்போ என் கையில் இருக்க இந்த பெண் குழந்தை பராக்கா, அவள் ஆரோக்கியமாக இருக்கிறா. அவள் ஒரு ஆசீர்வாத குழந்தையும் கூட. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நிறைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம். அது உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஷாலினியோடைய சாட்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இவங்க அதிகப்படியான ஒரு குற்ற உணர்வில் இருந்திருக்காங்க. ஆனாலும் தேவன் மேலே இவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஜெபம் பண்ணுறதை இவங்க விடவே இல்லை. வாக்கு தத்தத்தை இவங்க உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஷாலினியுடைய மனசு மாறிய போது அவங்க தேவன் அவங்க கூட இருக்கிறத அவங்க உணர்ந்து கொண்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படி தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு தெரியும். நம்ம தேவனை சார்ந்து நம்முடைய சூழல் இருக்கும்போது நம்ம சுதந்திரமாக இருக்கலாம். உங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு ஊருக்கு போயிருந்தா. அது புது இடம் அவளுக்கு. அங்கே யாருமே அவளுக்கு பழக்கமானவங்க யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பக்கத்தில் கிடையாது. ஆனால் ரொம்ப நாள் கழித்து நான் அவளை மீட் பண்ணும்போது சொன்னால், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் எப்படி கஷ்டப்பட்டேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொன்னான். என்னை யாருமே பார்க்க வரல, எனக்கு யாருமே உதவி செய்யலை, இதே தான் அவள் சொல்லிட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், உன்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, நீ ஒரு கால் பண்ணி பேசியிருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உன்னை பார்த்துருப்போம், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருப்போம், நீ ஏன் என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரம் நம்ம இப்படி தான் இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அடுத்தவங்க கிட்ட அதை சொல்கிறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அவமானம், ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, இதை தெரிஞ்சால் அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அதற்காகவே நீங்கள் அவங்கக்கிட்ட அதை சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கும், ஒரு பாரத்தோடு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் யாருக்கிட்டையுமே அதை சொல்லாமல் இருப்பீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட உணர்வுகளுக்குள்ளே நீங்களும் சிக்கி இருக்கீங்க அப்படின்னா பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம உரிமையோடு சொல்லணும். அப்பா பிதாவே அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரம் நமக்கு இருக்குது. அப்போ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை நீங்கள் சரி பண்ணுங்கள், உங்களுடைய வாக்கு தத்தம் எனக்குள்ளே நிறைவேறட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வாக்கு தத்தங்களை பொறுத்த வரைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்குது. அப்படி நம்ம வாக்கு தத்தங்களை நம்ம உறுதியாக பிடித்து கொண்டு தேவனிடத்தில் உதவியை கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. மத்தவங்க சொல்ற வார்த்தைகள் உங்களை அதிகமாவே அவமானப்படுத்துதா? நீங்க மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல நிறைய பேர் அமைதியா இந்த வலிய தாங்கிக்கிறாங்க. நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அடையாளம் மத்தவங்களோட கருத்துல இல்ல, அது தேவனுடைய அன்புல தான் இருக்கு. CBN பிரேயர் லைன் மூலமா நீங்க லைவ் பிரேயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். The dates are 5th and 19th May மத்தியானம் 3 மணிக்கு ஒரு புதிய வாழ்க்கை Facebook பேஜ்ல. நண்பர்களே, இந்த அவமான சுமையை நீங்க தனியா சுமக்க தேவையில்லை. பிரார்த்தனை பண்ணுங்க, தேவன் கிட்ட உங்க உதவியை பெறுங்க.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம ஷாலினியுடைய சாட்சியை பார்த்தோம். நமக்குள்ள ஒரு அவமானம் இருக்குது, அந்த சுமையோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம தேவனிடத்தில் வரும்போது அவர் நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார். இப்போது ஜெபிக்கின்ற நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை பாரும் ஆண்டவரே. அப்பா, அவங்க செய்த தவறுகளின் நிமித்தம் வரக்கூடிய குற்ற உணர்வு, அவமானம், இந்த உணர்வுகளிலிருந்து அவங்க வெளியில் வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இன்னும் சுவாமி, வேலை சுமை, எதிர்கால சுமை, கடந்த கால சுமை, அதன் விளைவுகள்னால வரக்கூடிய சுமை, இது எல்லாத்தையுமே சுமந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. இந்த பாரத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. இந்த சுமையை சுமப்பதும் ஒரு விதமான தவறு தான் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் உங்களுடைய இரக்கம், உங்களுடைய சிலுவை, நீங்கள் கொடுத்த சுதந்திரம், இதை நாங்கள் பார்க்காம எங்களையே நாங்கள் பார்க்குறோம். இதற்காக எங்களை நீங்கள் மன்னிங்கப்பா. அப்பா, இந்த தவறுக்கு மன்னித்து இதிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு புதிய தொடக்கத்தை, புதிய ஆரம்பத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாங்க. அப்பா, இது ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை நீங்கள் தாங்க. எப்போதுமே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்தக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிற்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எப்போதும் நம்முடைய தேவனிடத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது தேவன் காட்டக்கூடிய வழியில் நம்மளால் செல்ல முடியும், பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமையாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20. ஒரு வல்லமையான வாக்குத்தத்த வசனமா இது இருக்கு. தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடக்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்போவுமே உண்மையானவை, நம்பிக்கைக்குரியவை. அதனால் நீங்கள் சந்தேகப்படாமல் அந்த வார்த்தையில் நம்பிக்கை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். தேவன் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். நாங்கள் ஒரு 5 நாள் இங்கே ஷூட் பண்ணோம். குரோமா உபயோகிச்சு தான் பண்ணோம். 3 பேரோட செய்தியை படம் பிடிச்சோம். பின்பு அதற்கு தேவையான பேக்ரவுண்டை இணைச்சிக்கிட்டோம். இங்கே ரொம்ப டேலண்டடான, ஸ்கில்டான பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு சவுண்ட் ஸ்டுடியோவும் இருக்குது. அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது நமக்கு. அதே நேரத்தில் இன்டோர் ஷூட் பண்ணணும்னா கூட போதுமான ஸ்பேஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இது ஒரு கம்ப்ளீட் செட்டப் மாதிரி ரொம்பவே நல்லாவே இருக்குது. எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சுது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. குற்ற உணர்வு, அவமானம், இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷாலினியுடைய சாட்சியை பார்த்தோம். வாக்குத்தத்தங்களை குறித்தும் நம்ம பார்த்தோம். வாக்குத்தத்தங்கள் நம்மக்கிட்ட வரும்போது அது வெறுமையாக போகாது. தேவனுடைய செயலை நம்ம இடத்துல அது செயல்படுத்தி கொண்டே தான் இருக்கும். அவமானத்திலிருந்து வெற்றி பெற அது நமக்கு உதவி செய்யும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை நாம் பார்க்கலாம். सोना चांदी मांगू नहीं रे मोती
இந்த பாடலை பாடிய அன்மால் ஜீவன் மினிஸ்ட்ரிஸ் குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. இந்த முழு உலகத்தையும் படைத்தது தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது இதே வல்லமையை நம்ம வாழ்க்கையிலும் உணர முடியும். இந்த பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பாருங்கள். சிபிஎன் நேபாளி 6th இயர் அனிவர்சரியை இப்போது பார்க்கலாம். சிபிஎன் நேபாளி முகநூல் பக்கம் 6ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. அந்த இடத்தில் தேவனுடைய கிருபையும் சத்தியமும் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. 6 வருடங்களுக்கு முன்னாடி சிபிஎன் நேபாளி முதல் பதிவை பெரிய நம்பிக்கையோடு பகிர்ந்தது. அப்போ சில பேர் தான் இருந்தாங்க. ஆனா அந்த சின்ன ஆரம்பம் மொழி, நம்பிக்கை, நோக்கம் இதுல ஒன்றாகி ஒரு உயிர்ப்புள்ள சமூகம் வளர்ந்தது. கிராமங்கள், வீடுகள், மலைகள் என்று எல்லா இடமும் பரவியது. அதுக்கப்புறம் கதைகள் வந்துச்சு. சாதாரண மனிதர்கள், ஆனா அசாதாரண தைரியம். பல மைல்கள் நடந்து ஒருவருக்கு நம்பிக்கை கொடுக்கிற தேவ ஊழியர்கள், இனிமையான குரல்ல பாடுற பாடகர்கள். இதோ இப்போ 60,000 பேரோட ஒரு பெரிய குடும்பம். இது உங்களோட ஆதரவு இல்லாம சாத்தியமில்ல. ஒரு சின்ன பதிவு மூலம் இன்னைக்கு வானொலியில ஒலிபரப்பாகுது. நேபாள் முழுக்க கிங்டம் வாய்ஸ் FM 102ல கேட்கப்படுகிறது. இந்த 6வது ஆண்டை கொண்டாடும் போது சிபிஎன் நேபாளி உங்களை எப்படி தொட்டுதுன்னு எங்களுக்கு எழுதுங்க. உங்க கதையால தனிமையில இருக்கிறவங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. உங்களோட எல்லாரோட கருத்தையும் தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆவலோட இருக்கோம். சோ உங்களோட எல்லாரோட கருத்துக்களையும் மறக்காம எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சமூகத்தின் மேலேயுமே தேவனுடைய ஒரு தனி கவனம் இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். 6 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலம். தேவனுடைய கிருபையால தான் இது நடந்திருக்கு. நேபாளி ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். குற்ற உணர்வு, அவமானம், இந்த உணர்வுகள்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அதை தான் பார்த்தோம். ஷாலினியுடைய சாட்சியை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தேவன் நம்ம கூட இருக்காரு. இந்த புரிதல் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உங்களுடைய கட்டுப்பாடுகள்லேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை அது கொண்டு வரும். இந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் ஷேம் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உத்வேகம் கொடுக்கக்கூடிய சாட்சிகள் அங்கே இருக்குது. இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you. जमीन पर ये कहा, हे
से तू हटा, पर मर्जी तेरी ही अब मुझसे पूरी हो। नई वाचा में अब संसार को तुला, तैयार हूँ मैं अब, ले चल मुझे मर्जी पूरी पिता अपनी तू करा। शांति के लिए ताड़ना भी उसने सही, हुआ घायल हो अपराधों से हमारे, खरीदी उसने ही चंगाई लोगों की, हमसे है किया परमेश्वर का बेटा, मिलना है बना, विश्वास आज करो, वो जिंदा है खुदा। हालेलुया, अगापे प्यार तूने हमसे है किया, परमेश्वर का बेटा, मिलना है